ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேரத்தான் சீரீஸில் சாப்டர் 8 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன்ஸ் டு ட்ரிக்னாமெட்ரி. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஒரு இண்டிபெண்டான சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எல்லா சாப்டர்ஸுமே நல்லா இருக்கும். ஆனால் ட்ரிக்னாமெட்ரிலாம் ஃபேவரட். நீங்கள் குறிப்பாக ஜிஇ மெயின்ஸ் அஸ்பிரன்ஸ் இருக்கீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த சாப்டரில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஜெஇ மெயின்ஸ் நீங்கள் வந்து 12th அப்புறம் நான் ஐஐடிக்குள்ளார போகணும் சார், நான் ஒரு டாப் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணணும், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு த மோஸ்ட் வேல்யூபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணவே கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சாப்டரோட பேஸ் நீங்கள் டிகிரி வரைக்கும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறப்பையும் வரும், நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் சூஸ் பண்ணினாலும் வரும், நீங்கள் டிகிரி சூஸ் பண்ணினாலும் வரும். ஸோ ஏன்னா இது வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்குள்ளார வரும். அதனால் இதை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங்கில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு தான் 4 year சீரிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ இப்போயே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த சாப்டருங்கிறது ஒரு கீ மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கீ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அதாச்சும் நிறைய கீஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீஸ் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்டையர் உங்களோட ஜேஇ ஜேர்னியாக இருக்கலாம், ஐஐடி ஜேர்னியாக இருக்கலாம், என்ஐடி ஜேர்னியாக இருக்கலாம், அதோட ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு பெரிய பேரியர் மாதிரி ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா இவனே கொண்டு போய் விட்டுருவான் உங்களோட ஜேர்னியில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ஸ் மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஹார்ஸை வந்து தட்டி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஹார்ஸே உங்களை மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடாக கொண்டு போய் விட்டுரும். இல்லை அதுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் ஓடுறது கஷ்டம், அந்த ஹார்ஸோட ஹெல்ப் இல்லாமல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்லாஸ்ட் அந்த ஹார்ஸ் கிட்ட தான் நீங்கள் வர மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நான் வழக்கமாக சொல்கிறது தான், ஒரு சாப்டரோட நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னோட சேனலில், நான் அதை இங்கேயுமே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸுக்கு பின்னாடியுமே நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலான திங் தான் காட்ட போகிறேன். என்ன சார், வழக்கமாக கிளாஸ் தானே எடுப்பீங்க, இந்த தடவை என்ன சார் மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க, அது உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு? எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் எங்கள் வீட்டோட மொட்டை மாடி. நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை எங்கள் வீட்டிலேருந்து காட்ட போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருந்து பெரிய கோயிலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா more than 8 kilometers. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு பெரிய கோயில் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்கல் கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நம்புகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தஞ்சை பெரிய கோயில். ஸோ எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து தஞ்சை பெரிய கோயில் நியர்லி more than 8 kilometers டிஸ்டன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருந்துமே எங்கள் வீட்டில் இருந்து தெளிவாக தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் பியூட்டி, அதாச்சும் மேத்தமெட்டிக்கல் பியூட்டி. இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், சார் இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? இப்போ கூகுள் மேப் இருக்குது, போட்டு பார்த்தோம்னே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஹெல்ப் பண்ணிச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிலாலாம் நம்ம வந்துட்டு கால்குலேட் நார்மலாக பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் நமக்கு யூஸ் பண்ணது இந்த இன்ட்ரோடக்ஷன் ட்ரிக்னாமெட்ரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ட்ரிக்னாமெட்ரி டெவலப் ஆன விதம் எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். நம்ம ட்ரையாங்கிள்ஸ்ல பார்த்துருப்போம், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஷேப்ஸ்ன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள்ஸ்க்கு போயிடும், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ட்ரையாங்கிள்லையுமே ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரையாங்கிள்ஸ்லேயே. ஏன்னா அதை தான் வந்துட்டு பித்தாகரஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு தியரம் கொடுத்தாரு. அதான் பித்தாகரஸ் தியரம், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த தியரத்துல இருந்து தான் இந்த என்டையர் சாப்டர், இந்த இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி அந்த 3 ஷேப்லேருந்து டெவலப் ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ட்ரைனா 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கான்னா ஆங்கிள்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரி அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ், அந்த 3 ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சக்சஸ்ஃபுல் டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தரவாக படிப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொல்கிறது தான், நிறைய பேர் நம்மளோட ஃபீனிக்ஸ் கைடுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. என்னை நம்பி நிறைய பேர் கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய
பேர் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்றவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஃபில் பண்ணாம அப்புறம் வரப்பயும் உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா தருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல நான் வச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். நீங்க ஒரு டாப்பர்ஸா இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு கொஞ்சம் நான் ஆவரேஜ் தான் சார், நல்ல மார்க் எடுக்கணும்னாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாஸ் ஆகணும்னாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான புக் அது. அது வந்து நான் ஒரு பல மாத உழைப்பு. அது வந்து காமிக்ஸ்லாம் ஆட் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் அது ரிலேட்டடான ஒரு பிக்சர்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் ரெடி ஆனோடனே சாம்பிள் பிடிஎஃப் கீழே லிங்க்ல இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏரோப்ளைனில் பறக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லர்ஸ் அவங்களுக்கும் யூஸ் ஆகுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆங்கிளை மாத்திட்டாங்கன்னா நம்ம போய் டெய்லர்ட்ட கேட்க ஆரம்பிச்சிடும், என்னன்னு நீங்க ஒண்ணுமே ஃபிட்டாவே இல்லை, நான் ஃபிட்டா ட்ரெஸ் போடுவேன், கரெக்டா போடணுமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்களுக்கு தெரியாமலே அவங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம இப்படிதான் யூஸ் பண்றோம், யூட்டிலைஸ் பண்றோம்ட்டு. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஷிப்ஸ்ல இருக்கு, அவங்களோட பிரேக்கிங் சிஸ்டம்ல இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மி டிஃபென்ஸ்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தாராளமா யூஸ் பண்றாங்க. எதனால சார், எப்படி சார் அப்படின்னா கரெக்டான ஆங்கிள் வச்சு தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மிசைல் லான்ச் பண்றதா இருக்கட்டும், ஃபயரிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டா அந்த ஒரு எய்ம் இருக்குன்னா அந்த எய்ம்ல போய் அவங்க அடிக்கணும். ஏன்னா எனிமீஸ் கிட்ட ஃபைட் பண்றப்ப ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கணும். அதுக்கான ட்ரைனிங் தான் அவங்களுக்கு தருவாங்க. ஸோ அவங்களுமே ட்ரிக்னாமெட்ரிலாம் பெரிய லெவலில் யூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக என் தாத்தாவோட தம்பி, அவரு என் தாத்தா தான். அவர் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அப்போ அவர் சொல்வார், ட்ரிக்னாமெட்ரிலாம் நான் வந்துட்டு ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் தான் படித்தேன். அப்போ வந்து அவங்களோட ஸ்கூல் சிலபஸில் இல்லை. ட்ரிக்னாமெட்ரி அவங்க யூஸ் பண்ணி தான் டெம்பரவரி பிரிட்ஜஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கூட வயநாட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் திரும்பவும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்லைட் அப்போ டெம்பரவரி பிரிட்ஜ் மிலிட்ரி பீப்புள் தான் போயிட்டு உடனே ஆர்கனைஸ் பண்ணி பில்ட் பண்ணாங்க. அந்த டெம்பரவரி பிரிட்ஜஸ்க்கு அதுக்கு முன்னாடி இருக்க கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் அவங்க டென்த் செட் பண்ணணும்னாலுமே அங்கேயுமே ட்ரிக்னாமெட்ரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ட்ரிக்னாமெட்ரி நாலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி உங்களோட அம்மா அப்பா ஆர்மியில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சாப்டருக்குள்ளார போயிடலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னேன்ல, இங்கேருந்து மூன், சன், இது மாதிரி பிளானட்ஸ், இந்த சோலார் சிஸ்டம், இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு, அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தலைவன் ட்ரிக்னாமெட்ரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போ இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த ஒரு 3 லைன்ஸை இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறப்ப இதுக்கு பேர் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் பார்த்ததுக்கு அப்புறம் பித்தாகரஸ் என்ன பண்றாரு, ஓகே இந்த சைட்ஸ் ஓகே, இப்போ இந்த ஒரு சைடுக்கும் நம்ம வந்து பேர் வைப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் வந்துட்டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கா, ஆப்போசிட் சைடு, ஆங்கிளுக்கு பக்கத்திலே இருக்கா, adjacent side இருக்கிறதுலே பெருசா இருக்கா, அதனால இது வந்து ஹைபாட்டினஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 ஆங்கிள்க்கும் சாரி 3 சைடுக்கும் ஒரு பேர் வச்சார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 90 டிகிரியை டினோட் பண்ணுது. ஏன் எழுத மாட்டேங்குது, 90 டிகிரியை டினோட் பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக இதை வந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ 3 சைடு இருக்கா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 3 சைடை மாற்றி மாற்றி நம்ம எழுதலாம். இப்போ adjacent side divided by hypotenuse, அடுத்து opposite side divided by adjacent side, opposite side divided by hypotenuse side, hypotenuse divided by opposite, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரேஷியோ ஏதோ ஒன்று எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி எழுதுற அந்த ரேஷியோக்கு ஒரு நேம் வச்சாங்க. அந்த நேம் தான் sin θ, cos θ, tan θ, cot θ, secant θ, cosecant θ. இந்த மாதிரி ஒரு 6 ரேஷியோஸ் வந்துச்சு. அந்த 6 ரேஷியோஸ்க்கும் நேம் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுமே அது குறிப்பாக சைன் காஸ்
வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஃபங்க்ஷனாக மாறிச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 11th 12th வந்துட்டீங்கன்னா கேல்குலஸ் ஸ்டார்ட் பண்ணி சைனு காசு சைனு காசு சைனு காசுன்ட்டு மேட்ரிக்ஸில் கூட வரும். உங்களுக்கு வந்து காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினியரிங் சொல்கிறேன், நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிறேன், அதனால எனக்கு தெரியும். உங்களுக்கு மேக்ஸில் தவிர்க்க முடியாத சக்தி வந்துட்டு நம்ம சைன் காஸ் ட்ரிக்னாமெட்ரி, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அது ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதை பற்றி டெப்த்தாக நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாம், 11th 12th தெளிவாக படிப்பீங்க. இப்போதைக்கு இருக்கிற கான்செப்டை தெளிவாக படிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது போதும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ரேஷியோஸ் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா இதுக்கான ஒரு ஷார்ட் ட்ரிக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நார்மலாக சைன் தீட்டா equals to opposite side divided by hypotenuse my dear students. முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்கு, 6 ரேஷியோஸ் இருக்கு. அதில் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ் எப்படி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சைன் தீட்டா நேம் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அந்த ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற ஷார்ட் இருக்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். அடுத்து காஸ் தீட்டா adjacent side divided by hypotenuse. அடுத்து tan theta, இது என்ன my dear students? Opposite side divided by adjacent side. இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு my dear students. tan theta பார்த்தீங்கன்னா sin theta divided by cos theta வரும், divided by cos theta. அதாச்சும் அந்த ரேஷியோஸ்குள்ளார இன்னொரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் ஒரு ரேஷியோ, இதுவுமே நார்மலாக வர ஒரு ரேஷியோ. ஆனால் இது ரெண்டுத்துக்கு இருக்க ஒரு ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது நிறைய இடத்துல நம்ம யூஸும் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுதான் வந்துட்டு பியூட்டியே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 3 கிடைச்சிருச்சா, இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா அதுவும் வந்து ஒரு ரேஷியோ தான். அப்படி வர ரெசிப்ரோக்கலுக்கு இன்னொரு நேம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா h/o, இது வந்துட்டு கொசிகண்ட். ஸோ இது நீங்கள் 3 தெரிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் 3 அப்படியே வந்துட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் ரிமைனிங் 3 பற்றி ரொம்ப பேசியிருக்கவே மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 11th 12thலையுமே மேபி உங்களை ஆப் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் h/a 1/cosனா சீக்கண்ட் தீட்டா. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் a/o, இது வந்துட்டு காட் தீட்டா. ஒரு சில நேரத்தில் கோ டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேஞ்சன்ட்டுக்கு அப்படியே கோ இன்டீரியர் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோ டேஞ்சன்ட் சொல்லுவாங்க. ஷார்ட்டா காட் தீட்டா, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்லித்தரேன். என்ன சார் அந்த ஷார்ட் ட்ரிக் அப்படின்னா, சம் ஓல்ட் ஹார்ஸ் கேன் ஆல்வேஸ் ஹியர் their owners approach. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் ட்ரிக். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், சம் ஓல்டு ஹார்ஸ் கேன் ஆல்வேஸ் ஹியர் their owners approach. ஸோ சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஒரு சிலவங்க சோ கா டோ அப்படியும் வச்சுக்குப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும், ஒரு கதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேன் ஆல்வேஸ் ஹியர், அப்போ காஸ் தீட்டா adjacent by hypotenuse, their owners approach, அப்போ வந்து ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent சைட். எங்க tan தீட்டா அது இங்க இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இமேஜை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஷார்ட் ட்ரிக். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சின்ஸ் த ஹைபாட்னஸ், இந்த ரிமார்க்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, since the hypotenuse is longest side in right triangle, the value of sin or cos A is always less than 1 or in particular equal to 1 my dear students. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஏன் சார் இப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபாட்னஸ் லாங்கஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக சைன் தீட்டாவும் காஸ் ஏவும் ஏன் எப்பொழுதுமே 1 இல்லை 1க்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மலே எல்லாருக்கும் வர்றது தானே. இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹைபாட்னஸ், இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஹைபாட்னஸ் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ adjacent சைடுமே லெஸ் தென் ஹைபாட்னஸ் தான் இருக்கும், ஆப்போசிட் சைடுமே லெஸ் தென் ஹைபாட்னஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே லெஸ் தென் ஹைபாட்னஸ், அதில் வந்து நமக்கு டவுட்டே கிடையாது, ஈக்குவல் வரவே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா?
ஸோ சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். இப்போ இந்த ரிலேஷன்ல இருந்து ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்னஸ், அதாச்சும் ஹைபாட்னஸை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ லெஸ் தென் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுவும் லெஸ் தென் 1. இது ஆனால் டெப்த்தாக இப்போ உங்களுக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு 11th 12th நான் முன்னாடியே சொன்னேன்ல, இதனுடைய ரேஞ்ச் என்ன, டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, எல்லாமே ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். நான் உங்களுக்கு நீங்கள் 11th வந்ததுக்கப்புறம் எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் அதுக்குள்ளார நீங்கள் வர்றதுக்குள்ளார நான் நடத்தி முடிச்சிருவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வருஷம் நான் எடுப்பேனான்னு தெரில, பட் உங்கள் செட்டுக்கு நான் சூப்பராக நடத்துவேன். ஓகே, உங்களுக்கு மேபி டியூஷன் வேணாலுமே கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட், சேம் லாஜிக் தான் காஸ் தீட்டாக்கும். ஸோ காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் இந்த சைடு வந்துருச்சுன்னா லெஸ் தென் 1. ஸோ இதுதான் இந்த ரிமார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிமார்க், நோட் தட் த சிம்பிள் சைன் ஏ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இதுல இருந்து ஒரு டவுட் இருக்கலாம். sin A is used as an abbreviation of the sine of the angle of A. அதாச்சும் சைனோட ஆங்கிள் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மா sin A அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். sin A is not the product of sin and A. அதாச்சும் இப்போ sin 30 டிகிரி அப்படின்னா sin into 30 டிகிரி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே காம்பினேஷனாக சேர்ந்து ஒரே மீனிங் தான் டினோட் பண்ணுது. sin 30 டிகிரிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சைனுக்கு தனியாக ஒரு வேல்யூ, 30 டிகிரிக்கு தனியாக ஒரு வேல்யூ கிடையவே கிடையாது. அதுதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. sin separated from A has no meaning. அப்படி பிரிச்சோம்னா அதுக்கு மீனிங்கே கிடையாது. இதே மாதிரி தான் காஸ் A மற்ற எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசெஷன் அண்ட் ரீசன்லாம் இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the values of the trigonometric ratios of an angle do not vary with the length of the sides. அதாவது இந்த ஆங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள்ஸ்லேயே பார்த்தோம், சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆங்கிள்னால நமக்கு வந்து இப்போ சைட்ஸ் மாறினாலும் ஆங்கிள்ஸ் வந்து மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடோட லென்த் முன்ன பின்ன மாறலாம், அதனால நமக்கு வந்து ஆங்கிள் மாறவே மாறாது. இப்போ இப்படி இருக்குன்னா இதுதான், இதே மாதிரி ஒரு சின்னதாக நான் வரைஞ்சனாலும் அதுக்கு இதே சேம் ஆங்கிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். லென்த்தை பொறுத்து ஆங்கிள் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் வி மே ரைட் sin square A, cos square A, etc. in the place of sin A the whole square, cos A the whole square. ஓகே, ஸோ நம்ம வந்து cos A the whole square பதிலாக தான் sin square A ன்னு எழுதுகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்குன்னு வந்து ஒரு தனி மீனிங்லாம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு மீனிங்கை கொடுக்கும். அதாச்சும் இப்போ sin square 30 டிகிரினாலுமே இப்போ sin 30 டிகிரிக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவோட ஹோல் ஸ்கொயர் அதை தான் நம்ம எழுதணும். ஓகே, நமக்கு வந்து sin ஸ்கொயருக்குன்னு தனி வேல்யூஸ்லாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். sin ஸ்கொயர் ஏ பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங் sin A the whole square, cos A the whole square. இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கு, NCERT புக்ஸில் இருக்கு. நீங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். cosecant A is equals to sin A the whole inverse not equal to. இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப ஸ்கொயர் கியூப் அது ஓகே, அதுவே இன்வெர்ஸ் வந்துடுச்சுன்னா கதையே மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் sin A ஓட இன்வெர்ஸ் தான் நமக்கு வந்து cosecant A மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ cosecant A னா cosecant A is equals to 1 by sin A மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற மீனிங் இருக்கு, என்டையரா வேற ஒரு மீனிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். sin இன்வெர்ஸ் ஏங்கிறது சைனோட உல்டா, அதாச்சும் இது வந்து கம்ப்ளீட்டா சைனை வந்து நம்ம இப்படி ஆக்குறோம்ல, இது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு இன்வெர்ஸா வேலை செய்யும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படி அதை பத்தி நம்ம டெப்தா நம்ம முன்னாடி சொன்னா 11th படிப்பீங்க. இப்போ நீங்க ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டும் நாட் ஈக்குவல், அவ்வளோதான். அது வந்து இப்போதைக்கு போதும். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 11th சிலபஸ் எடுத்து சும்மா கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை சார் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த டவுட்டுக்காகவே நீங்கள் வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்
எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ் பண்ண கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்கில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த சாப்டருமே நல்ல ஒரு வெயிட்டேஜான சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 மார்க் கொஷின்ஸ் வரும், 1 மார்க் கொஷின், 2 மார்க், 3 மார்க். செக்ஷன் ஏ ரொம்ப வராது, இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அதுலேருந்து கேட்பாங்க, இதுலேருந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. பட் மிக்ஸ்டாக நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ tan A is equals to tan A is equals to 4/3 அப்படின்னா tan A ஓட ஃபார்முலா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? opposite side divided by adjacent side. Some old horse can always hear their owner's approach. Okay, அப்ப 4/3 my dear students. So opposite side adjacent side நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த சைடு my dear students எடுத்துக்கிறப்ப 4/3 எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ரேஷியோ தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால 4K 3K அதாச்சும் இது கூட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஆங்கிள் வந்துட்டு மாறாது, இந்த லென்த்தை பொறுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன் தெரில கீழெல்லாம் எழுத மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆங்கிள் வந்துச்சுன்னா இங்கே ரெண்டுமே வந்துட்டு ரேஷியோ, இந்த லென்த் எவ்வளோ பெருசு வேணாலும் நமக்கு மாறலாம், அதனால இந்த ஆங்கிள் மாறாது, அதுதான் மீனிங். ஸோ இப்போ இதை வச்சே நமக்கு ரிமைனிங் சைன் காஸ் tan தான் கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்களுமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹைபாட்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4² நம்மளோட பித்தாகரஸ் தியரம் தான். 4² வந்து 16, 25, இது வந்து 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஹைபாட்னஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ சைன்னா என்ன? சைன் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஸோ 4/5. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்க்கு 3/5. அவ்வளோதான், ரிமைனிங் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கரெக்டாக நீங்கள் மேனுப்புலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று தான். அது நீங்கள் பை ப்ராக்டிஸ் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபீனிக்ஸ் கைடு வாங்க. அப்படி உங்களால் ஃபுல் புக் வாங்க முடியலன்னா PDF வாங்கியாச்சும் கோத்ரூ பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி நீங்கள் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புக்கு வாங்கிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க trigonometric ratios of some specific angles. இதுதான் நெக்ஸ்ட் செக்ஷன் சொல்லலாம் இதில். அதுக்கப்புறம் trigonometric identities, அதோட இந்த சாப்டரே முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப பெரிய சாப்டர்லாம் கிடையாது, மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கும், அந்த ரிமார்க்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்க்குமே ஒன்றுத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அந்த ப்ரூஃப் வந்து நோ நீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை டேரெக்டாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. டேரெக்டாக நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சைன் ஏவா 0, 30, 45, 60, 90 டிகிரி. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? 0, 1, 2, 3, 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ட்ரிக்கெல்லாம். ஒன்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டிவைடட் பை 4, டிவைடட் பை 4, டிவைடட் பை 4, டிவைடட் பை 4, டிவைடட் பை 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் ஹோல் ரூட், ஹோல் ரூட், ஹோல் ரூட். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய வேல்யூ 0. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ 1/2. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ 1/√2. இதனுடைய வேல்யூ √3/2. இதனுடைய வேல்யூ 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். sin 0, 0, sin 30 டிகிரி 1/2, sin 45 டிகிரி 1/√2, sin 60 டிகிரி √3/2, sin 90 டிகிரி 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காஸ் ஏங்கிறப்ப அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும். ஸோ 1√3/2, 1/√2. இதெல்லாம் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஆங்கிளுக்கு சைனும் காசும் ஈக்குவலாக இருக்கும்? sin A = cos A ஃபார் விச் ஆங்கிள்னா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் 45 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு 1/2, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 0. அதுக்கப்புறம் டேனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். tan A = sin A டிவைடட் பை cos A மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ sin A / cos A னா 0. அடுத்து 1/2 √3/2, அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 1/√3. அதுக்கப்புறம் இது 1/√2, 1/√2, 1. அதுக்கப்புறம் √3/2, 1/2, √3. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வரப்ப 1/0,
1/0க்கு கேர்ஃபுல்லாக இருங்க. 1/0னா நாட் டிஃபைன்டு. ஓகே, ஏன்னா அது வந்து டிஃபைன்டே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0வால் ஒரு விஷயத்தை நம்மளால் டிவைடே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நமக்கு 1/0 நாட் டிஃபைன்டு. ஓகே, அது வந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் டெஃபினிஷன் அதுக்கு இல்லை. அதுதான் மீனிங். மேத்தமெட்டிக்கலி ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லாதனால அது அன்டிஃபைன்டு, நாட் டிஃபைன்டு அப்படின்ட்டு நம்ம சிம்பிளாக மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ வாங்க நம்ம வந்து ஃபுல் கிராஃபையும் பார்த்துருவோம், ஃபுல் டேபிளையும் பார்த்துருவோம். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் புக்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், கொஸ்டின் ஏன்னா 1/0 நாட் மற்ற டேர்ம் எல்லாமே நீங்க அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த மூணுத்தை வச்சு அவங்க இது வரைக்கும் கேட்டதில்லை. மேபி உங்களுக்கு கேட்டாலும் கேட்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிபிஎஸ்சி அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், இதுதான் நான் சொன்னேன் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை வச்சு ஒரு நேம்லாம் சொன்னோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சைனு, காசு, டேனு, கோடாஜென்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்ல. அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஸ், அந்த ரிலேஷனில் ஒரு சிலது நமக்கு ஈக்குவல் டு 1 ஆல்வேஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலுமே அது ஈக்குவலாக இருக்கும். அதுதான் அதற்கான மீனிங். ஓகே, இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a equals to 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டினா இதுதான். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஏ வந்துட்டு ஆங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேமாக இருக்கும். சேமாக இருந்துச்சுன்னா அதை நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறப்ப எனக்கு 1 ஆல்வேஸ் வரும், எப்பொழுதுமே வரும். அதுதான் ஐடென்டிட்டி. அதாச்சும் இதுக்கான அங்கீகாரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ theta is equals to, ஓகே இந்த இடத்துல ஏன்னு இருக்கு. ஸோ a is equals to 30 டிகிரி நம்ம எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ sin ஸ்கொயர் 30 டிகிரி என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னத்துக்கு உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கணும், 1/2 the whole square plus cos 30 டிகிரி √3/2 the whole square. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1/4 plus 3/4 is equals to 1. இதே மாதிரி நீங்கள் எதுக்கு எடுத்து பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். இப்போ tan 45 டிகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே 1/√2 1/√2. ஸோ ஆட் பண்ணோம்னா 2/2ன்னு வந்துடும், 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து மாற்றியும் கூட யூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ sin ஸ்கொயர் a is equals to 1 minus cos ஸ்கொயர் a யூஸ் பண்ணலாம். cos ஸ்கொயர் a is equals to 1 minus sin ஸ்கொயர் a. இந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே அக்செப்டபிள் தான். இந்த மாடலில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக பார்த்துருவோம். எல்லாமே சிம்பிள் தான். இதில் ஃபஸ்ட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் 5 மார்க்ஸ் வரப்போ இன்பிட்வீன் இதனுடைய யூசேஜும் இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நம்ம ஈக்குவேட்டாக எழுதுறப்ப சீக்கன் ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா equals to 1. அதுவே இங்கே வரப்ப cosecant ஸ்கொயர் தீட்டா minus cot ஸ்கொயர் தீட்டா is equals to 1 my dear students. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா is equals to 1. secant ஸ்கொயர் தீட்டா minus tan ஸ்கொயர் தீட்டா is equals to 1. cosecant ஸ்கொயர் தீட்டா minus cot ஸ்கொயர் தீட்டா is equals to 1 my dear students. இதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஷார்ட் ட்ரிக் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க my dear students, நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். So first question, then cot theta equals. So இப்போ my dear students, நீங்க என்ன பண்றீங்க, பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க எப்படி இதை சால்வ் பண்ணலான்ட்டு. ஸோ நமக்கு இப்போ சைன் தீட்டா கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோம். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1/√11 opposite side divided by hypotenuse my dear students. sin theta some old horse. இது வந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போ நமக்கான கேட்டிருக்கிறது cot theta. ஸோ cot theta னா cos by sin theta, அதாச்சும் 1/tan. இந்த இடத்துல sin cos இருக்கிறதுனால இதனுடைய ரிலேஷனை பேஸ் பண்ணினா cos theta by sin theta. நமக்கு sin theta தெரியும், cos theta தெரியாது my dear students. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் cos theta கண்டுபிடிக்கணும். இப்போ cos theta நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐடென்டிட்டி my dear students. So cos square theta இது வேற எழுத மாட்டேங்குது. cos square theta equals to
1 minus sin square theta. இப்போ 1 minus sin theta னா 1 by square root of 11. அதான் 11 my dear students. So 10 by 11. இப்போ நம்ம square root எடுத்தோம்னா square root of 10 divided by square root of 11. அவ்வளோதான் my dear students. ஹோலாவே ஸ்கொயர் ரூட் வரும். அது வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும், அதுக்காக தான். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாச்சும் நம்ம காஸ் தீட்டாவே கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு சைன் தீட்டா ஆல்ரெடி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 by √11. இப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காட் தீட்டா equals to காஸ் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. அடுத்து 1 by √11 இங்கே வந்துச்சுன்னா √11 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √10, சாரி 10 my dear students, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சைன் 30 டிகிரிக்கு பதிலாக 1/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, மற்றபடி ஈஸி தான். ஸோ இப்போ பி 2 1/2 1 minus sin square na 1/4 is equals to q 2 into 1/2 1/4 my dear students. இப்போ 2 cancel ஆயிடும், 2 cancel ஆயிடும் my dear students. p இந்த இடத்துல my dear students இப்போ 3/4 வரும், 4 மேலே போயிடுச்சுன்னா 4/3. q இது வந்து 5/4 வரும் my dear students, 4/5. 4 cancel ஆயிடும். ஸோ இதான் எழுத மாட்டீங்களா, p divided by 3 is equals to q divided by 5 my dear students. நமக்கு வந்து p is to q தான் கேட்டிருக்காங்க. ஸோ p by q அப்படின்னா 3/5. ஸோ 3 is to 5னா ஆப்ஷன் சி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ட்ரிக்னாமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இத்தனைக்கும் இதெல்லாம் வந்து 2026 கேட்ட கொஷின்ஸ் தான். இன்னும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ப்ரூவ் தட் tan square theta plus cot square theta plus 2 is equals to secant square cosecant square theta. ஸோ இந்த இடத்துல tan square இருக்கு, cot square இருக்கு, ஆனால் நமக்கு secant cosecant ரிலேஷனில் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ டேனுக்கு பதிலாக நம்ம sin by cosன்னு எடுக்கலாம், sin square by cos squareன்னு எடுக்கலாம், இதுக்கு cos by sinன்னு எடுக்கலாம். ஆனால் அதனால என்ன டிஃப்ரென்ஸ் வரும், ஒன்றுமே வராதுல்ல. இந்த இடம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் லேர்ன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ tan square theta நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. பொதுவாக ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்புக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே தெரிலனா ஒரு 2 ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னதுன்னா, ஒன்று வந்துட்டு 1. இந்த 1ங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலையை பார்க்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய இடத்துல ஸ்டெப்ஸை கொண்டு போகிறதே இந்த மாதிரியான 1 நம்மளே எடுத்துப்போம், ஏன்னா 2 into 1 இங்கே இருக்குது. அப்போ இந்த 1க்கான வேல்யூஸ் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நம்மளே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த சேம் ஃபங்க்ஷன் கொடுத்து அப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த இடத்துல 1 எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்க சார், 1 எடுத்துட்டீங்க, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. டேனையும் காட்டையும் சம்மந்தப்படுத்தினா tan தீட்டா காட் தீட்டா. ஏன்னா இது ரெண்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் தான். ஸோ காட் தீட்டாக்கு பதிலாக 1/tan தீட்டான்னு எழுதலாம், 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா காட் தீட்டா. ஸோ இதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், tan theta plus cot theta the whole square. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இப்போ நம்ம எடுத்து எழுதலாம், sin by sin theta cos theta plus cos theta sin theta the whole square. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க அகைன் இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். sin square theta plus cos square theta divided by cos theta multiply தான் sin theta. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துட்டு ஹோல் ஸ்கொயர்.
இப்போ இங்கே வந்துட்டு இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி, டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா the whole square. மறந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 1 by cos என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சீக்கண்ட். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, நம்ம தான் முன்னாடியே படித்தோம். சீக்கண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம், சீக்கண்ட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படியும் எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 by sin cosecant. ஸோ cosecant ஸ்கொயர் தீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்ட்டு அட் லாஸ்ட் கண்டிப்பாக எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ OSM மெத்தட் இந்த வருஷம் வந்துருச்சுன்னா இதுக்கு எத்தனை மார்க் குறைப்பாங்கன்னு தெரியாது. இப்போ 5 மார்க் கொஸ்டினா திடீர்னு 2 மார்க் குறைச்சாலும் குறைப்பாங்க. ஏன்னா OSM அந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணியிருக்கு. 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மிகப்பெரிய வேதனை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம். அதெல்லாம் லிட்டரலாக என்ன சொல்கிறதுனே தெரில. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ட்ரீம் காலேஜை லூஸ் பண்ணதுக்கு பெரிய ரீசன் இந்த தடவை வந்த OSM மெத்தட். ரீஎவால்வேஷன்லேயும் பெரிய சேஞ்ச் கிடையாது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. 75% கிரிட்டேரியா வரல. நம்ம TNA கவுன்சிலிங் உங்களுக்கே தெரியும், அது போர்டு எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் ரன் ஆகும். அதுலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக TNA கவுன்சிலிங் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டேட் போர்ட் பசங்களோட கம்பேர் பண்ணுறப்போ பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. அப்போ உங்களுக்கு வந்து மார்க் நிறைய எடுத்துருக்கணும். ஏன்னா உங்களோட அந்த சிலபஸ் தான் என்டையர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பேஸாகவே வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகங்கிறனால TNA கவுன்சிலில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதை நீங்கள் ஈடுகட்டோம்னா நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த தடவை 95 எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 89, 90 எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80 எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60 எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 பிலோ. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஃபெயில் மார்க்கே போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட். அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் மார்க் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போட்டு நோ யூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நான் பாதி சால்வ் பண்ணுறேன், ரிமைனிங் கொஷனை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் சொல்கிறீங்க. ஓகே, இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எக்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ட்ரிக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் ப்ரூவ் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் ஒரு கிவன் மாதிரி கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் அது ஈக்குவல் டு 1 தான் வருது அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இதுதான் நமக்கு வந்து அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு இடமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் sin cube theta plus y cos cube theta is equals to sin theta cos theta. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா x sin theta தனியாக பிரிச்சுக்கலாம் இன்டு sin square theta. இதனால இந்த ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதோட கம்பேர் பண்றோம், சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிளஸ் y cos theta into cos square theta sin theta cos theta. சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ x sin theta க்கு பதிலாக தான் இந்த இடத்துல y cos theta இருக்கு. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y cos theta sin square theta plus y cos cube theta is equals to sin theta cos theta. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து ஒய் காஸ் தீட்டாவை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ ஒய் காஸ் தீட்டா வெளியே எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ y is equals to சைன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. y is equals to sin theta cos theta. ஸோ அகைன் சைன் கேன்சல் ஆகிடும். x is equals to cos theta மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சின்ஸ் தே ஆர் த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா
அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்ச செக்ஷன் டி கொஷின். ஸோ உங்களுக்கு வந்து 5 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரி இந்த ஜாமெட்ரி பார்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் சிம்பிளாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம யோசிக்கணும்ல, ஒரு ஸ்டெப்லையும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே விஷயமே. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து மார்க்குமே கூட. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட்னாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே கீழே தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது தான், ஃபீனிக்ஸ் கைடு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கூகுள் ஃபார்ம் லிங்க்கை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப் டு 20%, 25% வரைக்கும் நான் டிஸ்கவுண்ட் தர ரெடியாக இருக்கேன். ஸோ கூகுள் ஃபார்மை தயவு செஞ்சு ஃபில் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.